ஆஸ்ட்ரோவிட்டின் அன்பு நேயர்களே வணக்கம். அக்ஷய திருதியை வருது, தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது. குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசி மண்டலத்தில் வீற்றிருக்கிறார். பிறகு அவர் மிதுன ராசி மண்டலத்துக்கு மாறப்போகிறார். இந்த மாதிரியான தருணங்கள், இந்த மாதிரியான நேரங்கள் யார் யார் தங்கம் வாங்குவாங்க, எந்த 5 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த அக்ஷய திருதியை வர்றதுனால மாத்திரமல்ல, இந்த வருடத்தில், அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து பிறந்த அடுத்த தமிழ் புத்தாண்டு வரை யார் யாருக்கான மங்களங்கள் இருக்கிறது, சுபிக்ஷங்கள் இருக்கிறதுங்கிறத தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மிதுன ராசி மண்டலம், அதே நேரத்தில் கன்னி ராசி மண்டலம், சிம்மராசி மண்டலம், விருச்சிக ராசி மண்டலம், கும்பராசி மண்டலம், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகங்கள் இருக்குது. தங்கம் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்குது. மற்ற 7 ராசி மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொன்னால் இருக்குது. அவங்களுடைய சுய ஜாதகத்தில் விரயங்கள் சுப விரயங்களாக இருக்க வேண்டும். அந்த சுப விரயங்கள் நடக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்துக்கு விரயம் பண்ணி சுபத்துவத்தை சேர்ப்பார்கள். இது எல்லாருக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால், சில வருடங்கள், சில மாதங்கள் பிறப்பவர்களுக்கு இது அமையாது. இப்போ இந்த 5 ராசி மண்டலம் சொன்னோம். சிம்ம ராசி மண்டலம், கன்னி ராசி மண்டலம், விருச்சிக ராசி மண்டலம், கும்பராசி மண்டலத்தை பற்றி நம்ம சொன்னோம். இந்த 5 ராசி மண்டலத்திலையும் இருக்கிறவங்களுக்கு சில வருடங்கள், சில மாதங்களில் பிறந்தவர்களுக்கு தங்கம் வாங்க முடியாமல் போகும், அல்லது வாங்கின தங்கம் தொலைந்து போகும், அல்லது அது வாங்குவதன் மூலமாக சில பிரச்சனைகள் எழும். அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தை சரி பார்த்துக்கணும். முதல்ல ஒரு விஷயம் நாம் செய்யும் பொழுது, ஒரு குந்துமணி தங்கம் வாங்குறதே நாங்கள் 3000 ரூபாய்க்கு வாங்க போகிறோம், இல்லை ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்க போகிறோம், இல்லை 1 கிராம் வாங்கினாலே இப்போ 9000 ரூபா, ஸோ 10,000 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட இதுக்கு போயிட்டு ஜோசியம் பார்க்கணுமாங்க? கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும், நல்ல நேரத்தில் செய்யணும், நமக்கு நல்ல நேரமாக இருக்கணும், நாம் வாங்கக்கூடிய பொருள் நம்ம குடும்பத்தில் நிலையாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம 10 சவரன் நகையை வாங்கிட்டு நாளைக்கே எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் அடமான வைக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்போது நாம் செய்யக்கூடிய விரயம் சுப விரயமாக அமையணும். அந்த சுப விரயம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பரிசீலனை பண்ணிவிட்டு, இப்போ வாங்கிறதுனால நன்மையாக தீமையாங்கிறத சரி பார்த்துக்கிட்டு, நீங்கள் வாங்குகிற விஷயம் வாங்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, அதை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதிகமான பொருட்கள் சேர்க்கையும், தன சேர்க்கையும், வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அமையும். எல்லோரும் சுபிக்ஷமாக வாழ ஆஸ்ட்ரோவிட்டின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.